அடப்போப்ப நீ இப்படியே போயிட்டு இருந்தா ஒருவேளை அது உண்டாயிடுச்சுன்னா அதை அறுக்கணும். நாமும் ஆவியான ஆண்டவரோட இட்லி குண்டால இருந்து ஆவி வருதா? ஆமா. என்னவா வருது? ஆவி தானே பேரு. அப்ப இதெல்லாம் எது? ஆண்டவரோட இரண்டரை நம்ம கலக்கு. நம்ம ஆவியான ஆண்டவர் சொல்றோம் இல்லைங்களா? ஆமா. அந்த ஆவியான ஆண்டவருக்கும் இப்ப நம்ம சித்தவேத சொல்லக்கூடிய பிராணன் அபானன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குங்களா, இப்படி இந்த மாதிரி இந்த ஜீவசக்தி வாயுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா? இது எப்படி சொல்லப்பட்டு இருக்கு? ஆமா, அதுதான் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ பிராணன் அபானன் இருக்கு. அந்த பிராணன் அபானனை ஒன்னாக்க முயற்சியில தான் நம்மளோட பயிற்சி இருக்கு இல்லையா? அது ஆயமும் செய்யணும். அது ஆயமும் செய்யும் போது அதுல இருந்து ஜீவசக்தியான வாயு தான் பிரித்து எடுக்கணும். அந்த ஜீவசக்தியான வாயு தான் ஆவியான ஆண்டவர். அந்த ஜீவசக்தி வாயு தான் ஆவியான ஆண்டவர். அதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் இங்க பலவிதமான எண்ணாலைகளால மனதால் அசுத்தமாயி ஆசாபாசங்களை உண்டு பண்ணி ஸ்நேகம் மோகம் விருப்பு வெறுப்பை உண்டாக்கி ராகத்வேஷாதி காரியங்களை உண்டாக்கி நசித்து போக்கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து விடுதலை பெறவே இவ்வளவு மகான்கள் உண்டு பண்ணாங்க. அதுல இந்த சித்தவித்தை பயிற்சி பண்ணி அந்த பிராணனோட கலந்து இருக்கிற அந்த ஜீவசக்தியான வாயுவை சலித்து எடுக்கணும்னு சாமி சொல்றாரு. அப்போ மண்ணுக்குள்ள காந்தகம் வச்சா என்ன வந்துடும்? இரும்பு ஒட்டி துகள் வரும். அது துகள் வந்துடும்ல. அந்த மாதிரி பிராணன் அபானன் கலந்து போயிடுச்சு. அந்த பிராணன்ல இருந்து 5 விதமான ஜீவசக்தி வாயு, மன்னிக்கணும், 5 விதமான கிளை வாயு, அபானனோட 5 விதமான கிளை வாயு, இதெல்லாமே கிளை கிளையா நம்ம பேசுறது பதில் அதை 2ஆ வந்துருங்க. அதுக்கு மூலதனம் யாரு? 2. பிராணனுக்கு மூலதனம் யாரு? ஜீவசக்தி தான் ஆவியான ஆண்டவர். ஓகே. இந்த தேக்கத்தை ஜீவசக்தியான வாயு சுக்கில ரூபத்துல இருக்கான்னு கேக்குறேன். சுக்கிலமான ரூபத்துல இருக்கா? அது எப்படி இருக்கு? அதோட இருப்பிடம் புருவ மத்திய இல்லையே. நீங்க என்ன சித்தவிதம் படிச்சீங்க? அப்ப சுக்கிலம்னா என்னன்னு சொல்றேன். பூர்வ மத்திய இருதய ஸ்தானத்துலதான் இருக்கு. அங்க சுக்கிலம் உருகி விலகிதான் வெளியே சம்போகமான சக்தி வெளியே போய் சந்தானம் உருவாகுது சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா. அப்ப அந்த ஜீவசக்திய வாயு சுக்கில வடிவுல இருக்கா? அது எப்படி இருக்குன்னு கேக்குறேன். ஜீவசக்தியான வாயு சுக்ல வடிவுல உண்டாயிடுச்சு. அது உண்டாக யார் காரணமா இருந்தது? நம்மதான். நாம உருவாக யார் காரணமா இருந்தது? நம்ம அப்பா அம்மா. நம்ம அப்பா அம்மா உருவாக யார்? அவங்க அப்பா அம்மா. அடப்போப்ப நீ இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு ஸ்டார்டிங் வருதா? அந்த ஸ்டார்டிங் யாரு? ஜீவசக்தி. அந்த ஜீவசக்தி என்னவா இருக்கு? அதான் ஜீவசக்தி ஆவியா இருக்கு. அந்த ஆவியான ஆண்டவரே. அந்த ஆவின்ற பேரு. ஆவின்னா ஆவினா என்ன? இப்போ இட்லி குண்டால இருந்து ஆவி வருதா? ஆமா. என்னவா வருது? நீராவியே வெளியே வருது. நீராவினா என்னவா வெளியே? ஆவியா வருது. அதுவும் ஆவிதானா? ஆமா, ஆவிதானா? நமக்குள்ள வேர்வையா வந்தாலும் ஆவியா வெளியே வருதா? ஆவி. கொட்டாவி விடுறோமா? ஆவிதான பேரு. அப்ப இதெல்லாம் எது சாமி? வாயுதான். ஜீவசக்தியான வாயு எப்படி? வாயு அவ்வளவுதான். கீழ் வழியா விடுறோம் வாயு, ஏப்பமா விடுறோம் வாயு தானே? அப்போ இதுக்குள்ள அது கலந்து இருக்கு. அத சாமி சுவாமி சிவானந்த பரமேஸ்வரர் சொன்ன முறைப்படி நீங்க பிராணனை ஆயமம் செய்து கீழ் வழியாகவும் மேல் வழியாகவும் அதாவது பண்ணிக்கணும். மேல் வழியில வாயு வழியா வர்றதில்ல, பிரம்மரந்திரம் வழியா. புரியுதா? அப்போ இந்த வழியா வீணாக போவதை தடுத்து நிறுத்தி ஆயமம் செய்து மேலும் கீழுமாக, புரியுதா? மற்றதெல்லாம் வித்தம் ஆனதுக்கு அப்புறம் தான் புரியும். சரிங்க. அந்த மாதிரி பயிற்சி பண்ணி அதை சலித்து எடுத்து முட்டி திறக்கணும்.
அப்படி பண்ணவர் தான். அப்போ நம்ம திறந்துட்டோம்னா நாமும் ஆவியான ஆண்டவரோட ஐக்கியமாயிடுவோம். எப்போ? ஸ்நேகம், மோகம், விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும். ஒருவேளை அது உண்டாயிடுச்சுன்னா அதை அறுக்கணும். அப்போ இந்த ஆவியான ஆண்டவரோட இரண்டரை நம்ம கலக்கணும்.